நந்தகுமார் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்காத விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படிங்கிற நன்றி செய்தியும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதையும் நம்ம சேர்த்து பார்க்கிறோம். இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்னா எதிர்கட்சியா உட்காருவாங்கிறதெல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க முடியாது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா ஆர் யூ ஜோக்கிங் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். 10 நாளைக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை கூட சொல்லியிருந்தாங்கன்னா பல பேர் சிரித்திருப்போம். பட் அதுதான் நடந்திருக்கு. ஏன் பாமகவும் விசிகாவும் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியாது? ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் கூட ஏதோ ஒரு வகையில உள்ள வெளியிலன்னு ஒரு காம்பினேஷன்ல இருந்திருக்கிறாங்கிறத பாக்குறோம் விபி சிங் கவர்மெண்ட்லயா. சோ அந்த மாதிரி ஏன் நடக்க வாய்ப்பு இல்லை? இல்ல, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றது ஏற்கனவே நாங்க நம்பி ஒண்ணு சேர்ந்திருந்தோம். ஆனா இன்னும் அவங்களுக்கு சமூக ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது அரசியலை தாண்டி இந்த பிரச்சனை இருக்கு. அதனால இது வெறும் அரசியல் கண்ணோட்டத்துல மட்டும் எங்களால பார்த்து ஒண்ணு சேர முடியலங்கிறது அவருடைய வாதமா இருக்கு. இதுல அவர் அதுக்கு 2011 எக்ஸ்பீரியன்ஸ் தான் சுட்டி காட்டுறாரு இல்லையா? இல்ல அவரோட மனசுல தான் இருக்கு. 2011ல திமுக கூட்டணியில பாமகவும் விசிகாவும் இருந்தது. ஆனா 2 பேருக்கும் அது டிஃபீட்டை கொடுத்தது. அது ஒட்டலை அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையா இருக்கு. ஆனா அவருடைய கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிறது இது நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். பாஜகவும் பாமகவும் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். இது இவங்களோட எந்த வகையிலேயும் உறவு கிடையாதுங்கிறதுல கன்சிஸ்டன்டாவும் இருக்கிறார் அவர். அவர் பாமகவை பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நெகட்டிவ் ஃபோர்ஸா பாக்குறத விட சோசியல் ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பெரிய அளவுக்கு பாக்குறாங்க. பொலிட்டிக்கல்ல அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்காது. ஆனா சோசியலா அவங்களுக்கு தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் இன்ஹிபிஷன்ஸ் டு அலைன். அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா இப்ப அவர் வீரபாண்டியன் அவர்களும் பேசினார் பாத்தீங்களா, அதாவது அரசியல்ல எல்லாமே யதார்த்தம், எது வேணா நடக்கலான்ட்டு. சோ அதனால எது வேணா நடக்கலாம் எக்ஸப்ட் திஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் விசிகா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் டு கெட் இன் டு த மினிஸ்ட்ரி. இனிமேல் இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. சப்போஸ் இன் கேஸ் இப்ப வோட் ஆஃப் கான்பிடன்ஸ் எடுக்கும் போது இப்ப ஏடிஎம்கே அப்சைன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. to give them indirect support, ADMK abstain ஆனாங்கன்னா விஜய் அவர்கள் ஈஸியா they can win vote of confidence. நான் புரிதலுக்காக கேக்குறேன். அதாவது ஃப்ளோர்ல மெஜாரிட்டியா இல்ல 234ல மெஜாரிட்டியா இது தேவை இல்ல. whoever is present on that day in the assembly, that is the majority. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.